கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்து முதலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படியாக நமது கடந்த நாட்களில் அவருடைய கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து இந்த நாளை நாம் காணும்படியாகவும் அவரை துதிக்கும்படியாகவும் வேதத்துள்ள மகத்துவங்களை தியானிக்கும்படியாகவும் கிருபை செய்த தேவனுக்கு இன்னொரு முறை நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம வேதத்துள்ள வசனங்கள் அடிப்படையில் தொடர்ந்து வேற மதத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு பாடத்தை கூட கொடுக்க விதாசித்தம் வைத்திருக்கிறார். நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். நம்ம மத்தியில் ஜெபத்தை எடுக்கும்படியே நமது அன்பு சகோதரர் டோனி அவர்களை சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வாசம் செய்யும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளை கிருபையாக தந்த தயவிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி துதி ஸ்தோத்திரங்களை உமது குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் தந்தையே. விசேஷமாக இந்த ஒரு நாளில் ஒரு சிறு மந்தையாக எங்களை கூட்டி சேர்த்து உம்முடைய சத்தியத்தை கேட்க செய்ய வைத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. நாங்கள் கேட்கக்கூடிய சத்தியத்தை ஒரு காதிலே வாங்கி மறு காதிலே விட்டு விடாதபடி உம்முடைய சத்தியம் இன்னதென்று புரிவதற்கு உம்முடைய பரிசுத்தாவியை தந்து எங்களை வழிநடத்தும் தகப்பனே. மேலும் நாங்கள் செய்த பாவங்கள், குற்றங்கள், தவறுகளை மன்னித்து ஆவிக்கேற்ற கனிகளை வளர்த்து கொள்ள உம்முடைய பரிசுத்தாவியை தந்து வழி நடத்தும் தகப்பனே. மேலும் இந்த கூடுகைக்கு வர முடியாமல் இருக்கும் சகோதரர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு தேவையான சத்தியத்தை நீர் அளித்து அவர்களை நீரே வழி நடத்தும் தகப்பனே. நீரே மெய்ப்பனாக இருந்து அனுதினமும் எங்களை வழி நடத்தி காத்து வரும் தகப்பனே. மேலும் இவ்வண்ணமாக நாங்கள் கேட்டதும் கேட்காம அந்த யாவற்றையும் எங்களுக்கு கிருபையாக தாரும் தகப்பனே. இந்த ஜெபத்தை உமது குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரம் எந்த பாடம் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? சிரேஷ்ட புத்திர பாவம். இந்த வாரம் சூப்பர். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்கிற தலைப்பின் கீழ் இந்த பாடத்தை எடுத்து தரும்படியாக நமது அன்பு சகோதரர் சத்யராஜ் அவர்களை சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்ற தலைப்பு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கடந்த வாரம் பார்த்த பாடத்தை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், ஞாபகப்படுத்திட்டு இந்த நாளுக்குரிய வேத பாடத்துக்கு நேரம் நம்ம கடந்து போகலாம். அப்படியா பார்க்கும்போது கடந்த வாரம் பார்த்த தலைப்பு ஞாபகம் இருக்குங்களா? சகோதரர் சொன்னாங்க, என்ன தலைப்பு? இருக்கிறது கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, நீங்க தான் என்ன பண்ணி ஆகணும், பதில் சொல்லி ஆகணும். சேஷ்ட புத்திர பாகம். அப்ப சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னா என்ன? அந்த பாகம் யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, சகோதரர் பதில் சொல்றாங்க. சேஷ்ட புத்திர பாகம். அப்போ சேஷ்ட அப்படின்னா முதல், புத்திரன் அப்படின்னா மகன், பாகம் அப்படின்னா முதல் பிறந்த மகனுக்கு சேர வேண்டிய சொத்து. பாகம் அப்படின்னா ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா, 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சொத்தை எத்தனை பாகமாக பிரிக்கணும்? 4 பாகமாக பிரிக்கணும். 2 மகனுக்கு 2 பாகம். அது முதலாவது பிறந்த மகன் இருக்கார் இல்லையா, அவருக்கு சேர வேண்டிய ஒரு பாகத்தையும் கொடுக்கணும். 4ஆவதா ஒரு பாகம் இருக்குல்ல, அதையும் இவருக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். அந்த பாகம் எதுக்கு அப்படின்னா
அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, அந்த அப்பா அம்மாவை என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது முடியாத டைம்ல யாரு தான் வந்து பாதுகாக்கணும் பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முதல் பிறந்த ஒரு பையன். அப்படின்னா இந்த முதல் பிறந்த மகனுக்கான ஒரு பாகத்தை யாருக்கு ஆக்சுவலா ஈசாக்கினுடைய குடும்பத்துல சேர வேண்டியதா இருந்துச்சு? யாரு? ஏசாக். ஆனா ஏசா என்ன பண்ணிட்டாரு? அது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது வித்துட்டார். யாருக்கு? யாக்கோபுக்கு. ரெண்டாவது பிறந்த தம்பிக்கு என்ன பண்ணிட்டாரு? விற்று போட்டாரு. ஆக்சுவலா யாக்கோபுக்கு இந்த சேஷபுத்திர பாகத்தினுடைய உரிமை இருந்துச்சா அப்படின்னு பார்க்கும்போது உரிமைக்காரர் யார் தான் அதுக்கு? ஏசா தான். ஆனா என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது ஏசா அதை மதிக்காம என்ன பண்ணிட்டாருன்னா உதாசீனப்படுத்தி, அதுவும் எந்த ஒரு வாய்ப்பு அப்படின்னா தகப்பனையும் தாயையும் கனம் பண்ற ஒரு வாய்ப்பு, அவங்கள பராமரிக்கிற ஒரு வாய்ப்பு என்ன பண்ணிட்டாரு? விட்டு கொடுத்துட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்குறோம். ஸோ விட்டு கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பு மீண்டுமா ஏசா கிடைச்சதா? இல்லை. கண்ணீர் விட்டு அழுது கவலையோடு தேடி என்ன பண்ணல, அவருக்கு மீண்டுமாக அந்த ஒரு வாய்ப்பு என்ன பண்ணலன்னா கிடைக்கல. அப்பனா இது எதுக்கு அடையாளமா நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு முன்னாடி இருக்கிற சம்பவங்கள் எல்லாமே எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு எடுத்துக்காட்டா ஒரு உதாரணமா என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. அப்பனா இந்த ரெண்டு விஷயத்துல யாரு ஈசாக்கு நிழல்ல நமக்கு? அப்பா யார்? பிதாவாகிய தேவன். அம்மா ரெபேக்காள். இவங்க யாரு பார்த்தோம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ரெண்டு பேரையும் கனம் பண்ற ஒரு வாய்ப்பு முதலாவது பிறந்த மகன் யாருக்கு கிடைச்சது? அந்த வாய்ப்பு இந்த உலகத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைச்சது. ஆனா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணல? ஏசா மாதிரி இதனுடைய பாக்கியத்தை உணராம அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது உதாசீனப்படுத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒருவேளை கூழுக்காக என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்ட மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய மாம்சத்துக்குரிய காரியத்துக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா பிதாவாகிய தேவனையும் கிறிஸ்துவையும் கனம் பண்ற ஒரு வாய்ப்பு என்ன பண்ணிட்டாங்க? மிஸ் பண்ணிட்டாங்க. அப்பனா இங்க யாக்கோபு யார்? யாக்கோபுக்கு யார்? ஆக்சுவலி தகுதியே இல்லாத அவருக்கு, அது உரிமையே இல்லாத அவருக்கு என்ன பண்ணுச்சு? தகப்பனையும் தாயும் கனம் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்பனா யாக்கோபு யார்? புரஜாதியாராகிய நமக்கு என்ன பண்ணிருக்குன்னா அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த புரஜாதி ஜனங்கள் பிதாவாகிய தேவனையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தையும் கனம் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா நாம பாத்திரவான்களா அதுக்கு? இல்ல. ஆனா தேவனுடைய கிருபையினால் என்ன பண்ணப்பட்டிருக்கு? ஒருத்தவங்க விட்டு கொடுத்து அந்த உதாசீனப்படுத்த நிமித்தமாக யாருக்கு வந்திருக்கு இந்த ஒரு வாய்ப்பு? புரஜாதி ஜனங்களாகிய நமக்கு வந்திருக்கு. அப்படியாக வந்துதான் கடைசியா அந்த வாய்ப்பு எங்க வந்திருக்கு? இப்போ எங்க வந்திருக்கு? பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் கனம் பண்ற ஒரு வாய்ப்பு எங்க வந்திருக்கு? ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைச்சிருக்கு. ஒருவேளை நாங்க அதை பெருசா மதிக்க மாட்டோம், ஏசா மாதிரி எங்களுடைய சுய லாபம் சுய இஷ்டமான காரியம், ஒருவேளை கூழுக்காக என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது அதை உதாசீனப்படுத்துற மாதிரி நாம இந்த ஒரு மேன்மையான ஒரு வாய்ப்பை உதாசீனப்படுத்தணும். என்ன ஆகும்? கிடைச்ச வாய்ப்பு என்ன ஆகும்? அதாவது ஒருத்தவங்க வேண்டான்னு நிராகரிச்சாங்க, அதனால நமக்கு வந்திருக்கு. ஒருவேளை நாம நிராகரிக்கணும் என்ன ஆகும்னு கேட்கிறேன். என்ன ஆகும்? அடுத்து தகுதியானவங்களா இருக்கக்கூடிய யாக்கோபுக்கு போன மாதிரி இந்த மாதிரி வேத வசனத்துக்கு சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவையும் கனம் பண்ற ஒரு வாய்ப்பு, அப்படிப்பட்ட இருதயம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பு என்ன பண்ற தேடிட்டு போயிடும். ஒருவேளை நாம வேண்டான்னு சொன்னா இந்த வாய்ப்பு அப்படியே நின்றுமா? பரலோகத்துக்கு போற வாய்ப்பு, கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாகிற வாய்ப்பு, தேவனை கனம் பண்ற ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்காக என்ன பண்ணாது? அது நிக்காது. அதனால ஏசா வேண்டான்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம்
அந்த சேஷபுத்திர பாகத்தினுடைய அந்த ஒரு உரிமை யாக்கோபுக்கு போன மாதிரி இந்த மாதிரி யார் ரெடியா இருக்கிறாங்களோ அதை வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணிடும், போயிடும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நமக்கான ஒரு எச்சரிப்பா கூட இந்த ஒரு பாடம் என்ன பண்ணுச்சு கடந்த வாரம் இருந்துச்சுன்னு பார்க்குறோம். ஸோ அதே வகையில் இன்னைக்கும் நம்ம ஒரு பாடம் பார்க்க போகிறோம், ஒரு முக்கியமான பாடம். அதுவும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு பாடமாக என்ன பண்ணுவோம் இது இன்னைக்கு பார்க்கறது இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். ஸோ பாடத்தினுடைய தலைப்பு மகா பரிசுத்தமான விசுவாசம். ஸோ இந்த பார்க்கக்கூடிய எல்லா பாடங்களுமே நம்ம எதின் அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும், விடுதலையாக்கும். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தையும் நம்ம எதின் அடிப்படையில் இந்த பாடத்தை பார்க்க போறோம் அப்படின்னா வசனத்தின் அடிப்படையில் சத்தியத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஸோ அப்போ விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த வார்த்தை புதுசு கிடையாது, கரெக்டுங்களா? விசுவாசம் அப்படின்ற வார்த்தை நமக்கு புதுசா, நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயமா? ஒருத்தரை பார்க்கும்போதே நீங்க விசுவாசியா, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படிதான் என்ன பண்ணோம். ஸோ இந்த விசுவாசம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு பழக்கப்பட்ட விஷயம்தான், அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த விசுவாசம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு மட்டும்தான் இருக்குதா? இந்த விசுவாசம் அப்படின்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களுக்கு என்ன பண்ணுது, இருக்குது. ஒரு ஹிந்துக்கு விசுவாசம் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. எதின் மேல? அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் என்ன பண்ணுது. ஒரு முஸ்லீமுக்கு என்ன பண்ணுது, விசுவாசம், நம்பிக்கை இருக்குது. அப்ப நமக்கும் விசுவாசம் இருக்குது அப்படின்னா மற்றவர்களை காட்டிலும் நம்முடைய விசுவாசம் தான் உண்மை அப்படின்னா அந்த விசுவாசம் எதின் அடிப்படையிலான விசுவாசமா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம பாடமா பார்க்க போறோம். ஸோ அப்படின்னா அந்த விசுவாசம் அப்படின்றது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கான பதில் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஸோ விசுவாசம் அப்படின்றது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா விசுவாசம் அப்படின்றது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, அதே வகையில் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்ப விசுவாசம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா விசுவாசம்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன், அதனால அதை நான் நம்புறேன். இது விசுவாசம் அப்படின்னு வேதம் என்ன பண்ணல, சொல்லல. வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அது காணப்படாதவைகளின் நிச்சயமா என்ன பண்ணுதுங்களா, இருக்குதான். அப்பனா நான் ஒரு விஷயத்தை பார்க்கவே இல்லை, ஆனா வேத வசனம் அதுதான் உண்மைன்னு சொல்லுது. வேத வசனம் சொல்றதுனால பார்க்காத ஒரு விஷயத்த விசுவாசிக்கிறோம், பாத்தீங்களா? அதுதான் விசுவாசம். அதான் பார்க்குற நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது விசுவாசம் அப்படின்னா பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்த நாம வேத வசனம் சத்தியம் உண்மைன்னு சொல்லும்போது அதை அப்படியே என்ன பண்றது, நம்புறதுன்னு பார்க்குறோம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் விசுவாசம் அப்படின்றது அப்படி இருக்கா அப்படின்னா அவங்களுடைய விசுவாசம் எப்படியா இருக்கு அநேகருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு அர்ப்பணம் நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், விசுவாசிப்பேன். எனக்கு ஏதாவது நன்மை நடந்துச்சு அப்படின்னா இல்லை அப்படின்னா நான் பார்த்து இல்லை நான் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதன் அடிப்படையில் நான் என்ன பண்ண கண்டு விசுவாசிக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஆனா வேத வசனம் சொல்லுது காணாமல் விசுவாசிக்கிறவங்க காணப்படாதவைகளின் நிச்சயமா என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. ஸோ அந்த தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உண்மையான விசுவாசம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு அநேகர் மத்தியில் நம்ம உலகத்தார் மத்தியிலையும் விசுவாசம் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய நம்பிக்கை அது. ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பார்க்கும்போது பல வகையான விசுவாசம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரட்சிப்பின் விசுவாசம் அப்படின்றது இருக்கு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு என்ன பண்ணுவோம், கேட்போம் இல்லைங்களா? அப்போ ரட்சிப்பின் விசுவாசம் அப்படின்னா
என்ன அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. இந்த ரட்சிப்பின் விசுவாசம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும். அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரட்சிப்பின் விசுவாசம். அடுத்தது அனுதின விசுவாசம் ஒன்று இருக்குது, டே டு டே ஃபெய்த். என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு என்ன தேவைன்றத தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது கொடுத்து வழி நடத்துவார், நம்மளை பாதுகாப்பார் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது அனுதின விசுவாசம் அப்படின்ற ஒரு காரியம் இருக்குது. மூணாவது வகையான ஒரு உபதேசம் இருக்குது, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விசுவாசம் இருக்குது. அது என்ன விசுவாசம் அப்படின்னு பார்த்தோம்னா உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசம், டாக்ட்ரினல் ஃபெய்த். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட விசுவாசம் தான் அநேகருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரட்சிப்பின் விசுவாசம், அனுதின விசுவாசம் இதெல்லாம் ஒரு சாரார்கிட்ட இருந்தாலும் இந்த டாக்ட்ரினல் ஃபெய்த் அப்படின்றது தான் இன்னைக்கு அநேகர் மத்தியில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. அதுனா உபதேச ரீதியிலான உபதேசம், அதாவது விசுவாசம். இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வேதத்தில் அநேக உபதேசங்கள் இருக்குது, வேத வசனத்திலான உபதேசங்கள் இருக்குது. ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு சில உபதேசங்கள் உலகத்தில் இருக்குது கிறிஸ்தவர்கள் மத்தியில். அவங்க என்ன போதிக்கிறாங்களோ அதுதான் உண்மை அப்படின்னு. ஸோ இப்படியாக உருவாக்கப்பட்டதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசம். அப்படிப்பட்ட உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசம் எது சரி எது தவறுன்றத எப்படி வச்சு கண்டுபிடிக்கலாம்? இன்னைக்கு அநேகர்கிட்ட காணப்படுற விசுவாசமே எதின் அடிப்படையில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தவங்க போதிச்சு அதன் மூலமா உண்டான விசுவாசம். அப்ப நாங்களும் என்ன பண்றோம், வேத வசனத்தை உங்களுக்கு போதிக்கிறோம். இப்ப போதிக்கிற விஷயங்கள் அது நாங்க சொல்றதா இருந்தாலும் எந்த உபதேசம் சரியான உபதேசம்? சோ யாரோ ஒருத்தவங்க சொல்றீங்க, பைபிள் என்ன சொல்லுதோ, வசனம் என்ன சொல்லுதோ அதில் அடிப்படையிலான உபதேசம் தான் என்ன உபதேசம் அப்படின்னு பார்க்கும்போது சரியான உபதேசம். அதுக்கு தான் வேத வசனம் சொல்லுது, இது சாதாரண விசுவாசம் அல்ல, மகா பரிசுத்தமான விசுவாசம். இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் விசுவாசத்தை பற்றி பார்க்க போறது இல்லை, மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்னன்றதை பண்ண போறோம், படிக்க போறோம். ஸோ அப்படின்னா உபதேசத்தின் அடிப்படையான என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசம் இருக்குது. அந்த உபதேசத்தின் அடிப்படையிலான அநேகருக்கு விசுவாசம் இருந்தாலும் அந்த விசுவாசம் உண்மையான விசுவாசமா இல்ல தவறான ஒரு போதனையில் அடிப்படையிலான உண்டான விசுவாசமா அப்படின்றத எதை வச்சுதான் நம்ம பிரிச்சு பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய வேத வசனம் சத்தியத்தின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது வேறு பிரிச்சு பார்க்க முடியும். அப்பனா விசுவாசம் அப்படின்றது எதன் மூலமா உண்டாகும் தெரியுங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உபதேசத்தின் மூலமாக, போதகத்தின் மூலமாக, ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கறது மூலமாக என்ன ஆகுதுன்னா உண்டாகுது. ஆனா மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வசனத்தின் அடிப்படையிலான இருக்கக்கூடிய விசுவாசம். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளான ஒரு கேள்விதான். இப்ப எல்லாருமே மரிச்ச உடனே ஒருவேளை கிறிஸ்தவங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சு மரிக்கிறாங்க அப்படின்னா மரிச்ச உடனே அவங்க எங்க போயிடுவாங்கன்னு சொல்றாங்க? எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. இதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தாங்கல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, மோசே, தானியேல், தாவீது, இவங்கெல்லாம் எங்க மரிச்சதுக்கு அப்புறம் போயிருக்கிறாங்க? எங்க போயிருக்கிறாங்கன்னு விசுவாசிக்கிறாங்க? பரலோகத்துக்கு போயிருக்காங்க விசுவாசிக்கிறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சோ நம்முடைய ஆண்டவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, பரலோகத்திலிருந்து இறங்கினவர் யாரு?
இயேசு கிறிஸ்து. அடுத்து பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன், அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறி போனவங்க ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்பனா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த பழைய ஏற்பாட்டு கால நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் சொல்றோம், இவங்க எல்லாருமே பரலோகத்துக்கு போயிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டவருங்க என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் இல்லாம வேற யாரும் என்ன பண்ணல, பரலோகத்துக்கு போகல அப்படின்னு பார்க்கிறோம். அப்பன்னா இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த ஆபிரகாம், ஈசாக்கு, மோசே இவங்க எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்கன்னு விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கிறோம்? அப்படியாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? உபதேசம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா அந்த உபதேசம் சரியா தப்பான எப்படி கண்டுபிடிக்கலாம்? வேத வசனத்தின் மூலமாக. அந்த உபதேசம் தப்பு அப்படின்றத இப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? வேத வசனம் சொல்லுது, நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டாரு, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற யாருமே எங்க போல, பரலோகத்துக்கு போகலன்னு சொல்லுது. எதை நம்பலாம்? எதை நம்பலாம்? ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்படியாக அநேக விஷயங்களை, அதை நம்பலாமா? அப்படியாக நம்பிட்டு இருக்கிறதா என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா விசுவாசம், ஒரு நம்பிக்கை. ஆனா மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது வேத வசனத்தின் அடிப்படையிலான சரியான விஷயமா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்து, வசனம் ஒரு விஷயத்த சரின்னு சொல்லிச்சு அப்படின்னா அதன் அடிப்படையிலே நம்பக்கூடிய விசுவாசம் தான் உண்மையான விசுவாசம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்படி பார்க்கும்போது யார் தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மரிச்சு உயிர் தெழுந்து போனதுக்கு அப்புறம் அவர் முதலாவது பரலோகத்துக்கு போனாரு. அதுக்கப்புறம் அவருடைய வார்த்தையை கேட்டு யார் ஒருத்தவங்க கீழ்ப்படிஞ்சு அவர் நடந்தபடியே நடக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க தான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். ஸோ அவங்களுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்தவான்கள். ஸோ இப்படிப்பட்டவங்க தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பரலோக ராஜ்யத்துக்கான ஒரு ஆசீர்வாதத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா போக முடியும். அப்படியே பார்க்கும்போது இந்த பரலோகத்துக்கு ஒருத்தவங்க போகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூமிக்குரிய ஒரு விஷயத்துல என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது மரிக்கணும். மரிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்னா பரலோகத்துக்கு போக முடியும். எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நம்ம மரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல ஒருத்தவங்க நம்பிக்கை வைக்கணும், விசுவாசம் வைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே இருந்த பழைய விசுவாசம், பழைய நம்பிக்கைகள் இது எல்லாமே போதனையின் அடிப்படையில் உண்டாயிருக்குது. அப்படியாக நமக்கு உபதேசித்து இருக்கிறாங்க. அது ஒருவேளை சரி அப்படின்னா அதுக்கு வசனம் என்ன பண்ண ஆதாரமா இருக்கணும். ஒருவேளை வசனம் ஆதாரமா இல்லாத பட்சத்தில் நாம எதை தான் விசுவாசிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது வேத வசனம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான் விசுவாசிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்படியாக இருக்கக்கூடிய விசுவாசம் தான் வேத வசனம் நமக்கு சொல்லுது மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் சொல்றீங்களே பிரதர், தலைப்பு வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு வேதத்தில் ஏதாவது இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா இதுவுமே வேத வசனத்தின் அடிப்படையிலான ஒரு தலைப்பு. அப்படிப்பட்ட விசுவாசம் தான் உண்மையா வசனத்தையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பின்பற்றவங்களுக்காக கொடுக்கப்பட்டது. எங்க படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது யூதா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிக்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 மற்றும் 21. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஸோ என்ன பண்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லும்போது யார் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையா வேத வசனத்தின் அடிப்படையிலான ஒரு நம்பிக்கையில விசுவாசத்தில் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் என்ன பண்ணுங்க, உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள என்ன பண்ணும், ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்புல உங்களை என்ன பண்ணுங்க, காத்து கொள்ளுங்க. அப்படின்னா
தேவனுடைய ஜனங்களா ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானவங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மகா பரிசுத்தமான விசுவாசம் ஒன்று இருக்குது. அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் அடிப்படை தான் நம்ம இருக்கிறோமா என்ன பண்ணுவாங்க, அதை உறுதிப்படுத்துற ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது வாழ்வாங்க. வசனத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் உருவாகக்கூடிய நம்பிக்கை தான் உண்மையான நம்பிக்கை. என்ன பண்ணுவாங்க, விசுவாசிப்பாங்க. ஸோ இது எப்படியாக உண்டானது இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். சோ சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் அப்படின்னா, இப்ப இந்த சத்தியம் தான் ஒருத்தவங்களை பரிசுத்தமாக்குமா? அப்பனா சத்தியம் தெரியாம இருக்கிற எல்லாருமே எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அசுத்தம், பொய், மாயை, இப்படிப்பட்ட விஷயத்துல என்ன பண்றோம், இருக்கிறோம். ஸோ இதில் எல்லாத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா எதன் மூலமாக தான் விடுதலை ஆக முடியும் அப்படின்னு பார்க்கும்போது வசனத்தின் மூலமா, சத்தியத்தின் மூலமாக தான். அதான் நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டார் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய சத்தியத்தினால என்ன பண்ணுங்க. அப்ப பரிசுத்தமாகிற ஒரு விஷயமே எதன் அடிப்படையில் தான் இருக்கு தெரியுங்களா? சத்தியத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த ஆதார வசனம் நம்ம மறக்க மாட்டோம். ஒவ்வொரு வேத பாடமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த வசனம் தான் நம்ம சொல்லுவோம்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும், விடுதலையாக்கும். இந்த உலகத்துல சத்தியத்துக்கு எதிராக நிறைய பொய் இருக்குது, பொய்யான உபதேசம் இருக்குது, தவறான நம்பிக்கைகள் இருக்குது, அசுத்தமான காரியங்கள் இருக்குது. இது எல்லாத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்னா எதன் மூலமாக தான் விடுதலையாக முடியும் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்தின் மூலமாக. அப்ப சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம இதை? சத்தியம் அப்படின்றது இன்னொரு வார்த்தை, அதுக்கு என்ன வார்த்தை சொல்லலாம்? சத்தியமா அப்படின்னு சொல்றோம்னா என்ன ஒரு விஷயத்தை சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாக அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அதுக்கான ஒரு அர்த்தமா இருக்குது. அப்பனா உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை எதுல இருந்து விடுதலையாக்கும்? எதிலிருந்து விடுதலையாக்கும்? பொய்யிலிருந்து விடுதலையாக்கும். அப்பனா இந்த உண்மை அப்படின்ற சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போது இந்த உலகத்துல நிறைய பொய் இருக்குது, நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தவறான விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா நமக்கு எதுதான் விடுதலையாக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியம். இந்த சத்தியம் ஒரு காலம் வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மறைக்கப்பட்டதா இருந்துச்சு, வெளிப்படுத்தப்படாததா இருந்துச்சு. இந்த சத்தியம் எப்போ வெளியே வந்துச்சு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். சோ என்ன பண்ணார்னா நம்முடைய பரலோக தேவன் பூர்வ காலங்கள்ல நிறைய வகை வகையா என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது வேத வசனங்களை, சத்தியங்களை தீர்க்கதரிசிகள் மூலமா என்ன பண்ணார்னா சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த கடைசி காலத்துல யார் மூலமா அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. இவர் மூலமா உண்டான சத்தியத்தை ஜனங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது அறிந்து கொள்ளக்கூடாதுன்றதுக்காக இந்த சத்தியத்துக்கு எதிரா, இந்த வெளிச்சத்துக்கு எதிரா நிறைய இருளான விஷயங்கள் என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் ஏற்படுத்தி இருக்கிறான். அதுதான் பொய்யான உபதேசங்களை என்ன பண்ணியிருக்கிறான், மாற்றி இருக்கிறான் அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக என்னெல்லாம் உண்டாச்சு அப்படின்னு பார்க்கும்போது சத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம், எதை நாம விசுவாசிக்கணும், எதை விசுவாசிக்க கூடாதுன்றத யார் மூலமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, கற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா. வசனம் படிக்கலாம் பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. சோ இந்த சத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம் அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம் பார்க்கிறோம். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் யார் மூலமா முதல்ல உண்டாச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான். இப்ப அவர் சொன்ன வசனங்கள் தான் இன்னைக்கு நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சத்தியமாக இருக்குது,
வசனம் படிக்கலாம் பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 மற்றும் 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியா. இப்போ வேத வசனங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய மனுஷங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தேறினவங்களா என்ன பண்ணுமா, மாறணுமா. அடுத்தது எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவங்க என்ன பண்ணுமா, மாறணுமா. ஏன் வேத வசனம் நமக்கு கொடுக்கப்படுது, ஏன் சத்தியம் நமக்கு அறிவிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம தேறினவங்களா ஆகணும், எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவங்க என்ன பண்ணுமா, மாறணும். அதுக்கப்புறம் படிக்கலாம். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. சோ இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலான இருக்கிற காரியங்கள் எதுக்காக வேதம் அப்படின்னு பார்க்கும்போது, வேத வசனம் உபதேசத்துக்காக என்ன பண்ணப்பட்டிருக்குங்களா, எது சரியான உபதேசம் எது தவறான உபதேசம் அப்படின்றத இந்த வசனங்கள் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுகொள்ள முடியும். அடுத்து கடிந்து கொள்ளுதல் அப்படின்றது, ஒரு விஷயத்துல சரியில்லாம இருக்கிறோம் இல்ல தவறுறோம் அப்படின்னா இந்த வேத வசனம் நம்மள என்ன பண்ணோம், கடிந்து கொள்ளும். அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம், சீர்படுத்தப்படுவோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீதியை படிப்பிக்குதலுக்கும். அப்பனா நீதியான காரியம் என்ன, அநீதி என்ன, பாவம் என்ன, நன்மை என்ன அப்படின்றத எதுதான் நம்ம கற்றுக் கொடுக்குது, வேத வசனம். ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரயோஜனம் உள்ளவைகளா எது இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வேத வாக்கியங்கள், வேத வசனங்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன உபதேசத்துல அவர் பேசின வசனங்கள் எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றது நிறைய என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு போதிச்சிருக்கிறாரு. எதின் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது வசனத்தின் மூலமாக. அப்படின்னா இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசுத்தவான்களுக்காக. படிக்கலாம் பாருங்க, யூதா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அதாவது என்ன சொல்றாருன்னா, யூதா பொதுவான ரட்சிப்பு இருக்கு, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து அவங்க எல்லாரையும் உயிர் தெழுப்பி அவங்களை என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்க்கும்போது மீட்கப்பட போறார். அவங்க என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்க்கும்போது ஆசீர்வதிக்க போறார். அந்த ஒரு காரியம் இருக்குது. ஆனா அதை பத்தி நான் அதிகமா உங்ககிட்ட என்ன பண்ணல, பேசல. மாறாக எதை உங்களுக்கு பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னா, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். இந்த பரிசுத்தவான்கள் வேத வசனத்தை உண்மையா நம்புறவங்க, கிறிஸ்துவின் அடிச்சுடல்ல நடக்கிறவங்க, கிறிஸ்துவனுடைய சீஷர்கள், இவங்களுக்காக ஒரு விசுவாசம் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குங்களா ஒரு விசை. அது என்ன விசுவாசம் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் யூதா 22ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம், மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல நம்மளை உறுதிப்படுத்திக்கணும். அது யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசுத்தவான்களா இந்த பூமியில யார் யாரெல்லாம் வாழ்றாங்களோ. அப்படின்னா பரிசுத்தவான்கள்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது வசனத்தின் மூலமாக பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக தைரியமா போராடணுமா. ஏன் போராடணுமா? ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணுன்றதுக்காக போராடணுமா? அப்படி போராடணும் அப்படின்னா அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தா போராட வேண்டிய அவசியம் இருக்கும்? யோசிக்க முடியுதுங்களா? அப்பனா அந்த விசுவாசத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அந்த விசுவாசத்துக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கும், அந்த விசுவாசம் கெடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படின்னா அந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க தைரியமா போராடணும் அப்படின்னா வேத வசனத்தின் அடிப்படையிலான உண்டான விசுவாசம் தான் உண்மையான விசுவாசம். அதுக்கு மாறா இருக்கிற எல்லாமே பொய்யானது. ஒருவேளை பொய்யா இருக்குது, வேத வசனம் அப்படியாக சொல்லல, இந்த உலகத்துல போயிட்டு இது சரியில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு என்ன வரும்? எதிர்ப்பு வரும், பிரச்சனை வரும். இந்த விசுவாசம்
என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அநேக உபத்திரவங்கள் என்ன பண்ணும் நமக்கு உண்டாக்கும். ஆனா என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. அதுக்காக தைரியமா யார் போராடுறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்காகவே இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு யூதா இங்க நம்ம சொல்றாரு. அப்பனா இன்னைக்கு உலகத்துல நிறைய உபதேசம் இருக்குது. அந்த உபதேசம்லாம் எப்படி உண்டாச்சு? வேத வசனம் தான் அதுக்கு அடிப்படையான காரணமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. வேத வசனத்தின் அடிப்படையில் உண்டான விசுவாசம் அப்படின்னா அதுக்கு பேரு வசனம் சொல்லுது மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்பனா வேத வசனம் இல்லாம இன்னைக்கு உலகத்துல நிறைய உபதேசம் இருக்கு. அதெல்லாம் யார் மூலமா வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி பார்க்கிறோம் இல்லைங்களா? படிக்கலாம் பாருங்க. அதுக்கான பதில யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஒருவேளை யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து வேத வசனமே இல்லாம ஒரு விஷயம் இதுதான் உண்மையான விசுவாசம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா தெளிவா கண்டுபிடிக்கலாம் அது யாருடைய உபதேசம், சாத்தானுடைய உபதேசம். இப்ப சாத்தான் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது பொய்யனும் பொய்க்கு பிதா. அவன் பொய் சொல்லும் போது என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய சொந்தத்திலிருந்து என்ன பண்ணுவான், சொந்த கருத்து, அதுக்கான வேத வசனம் இருக்காது. ஆனா அது உண்மையான விசுவாசம் சொல்லிட்டு ஒருவேளை நமக்கு போதிக்கிறாங்க அப்படின்னா அது யாரு மூலமா உண்டானதுன்னு வசனம் சொல்லுது. ஏன்னா சாத்தான் தான் பொய் சொல்லும் போது இந்த பொய்யான உபதேசத்தை போதிக்கும் போது தன்னுடைய சொந்த உபதேசத்தை என்ன பண்ணுவான், போதிப்பான். ஆனா வேத வசனத்தின் அடிப்படையில் அப்படியாக என்ன பண்ணாது, இருக்காது அப்படின்றத பாக்குறோம். ஏன் அப்படின்னா சத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம் அவனுக்குள்ள என்ன பண்ணல, இல்ல. அதனால இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய பொய்களை தான் என்ன பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது உபதேசங்களா சாத்தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலும் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்க பரப்பியிருக்கிறான். அப்பனா இந்த உண்மையான விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியவங்க தான் வேத வசனம் சொல்லுது அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல கோதுமை மணிகள். அடுத்து சாத்தானுடைய உபதேசம் ஒன்று இருக்குது. வேத வசனம் சொல்லாத வெறும் உபதேசத்தின் அடிப்படையில் சொந்த கருத்து, சுய போதனை, அது தவறான போதனை. இதன் அடிப்படையில் இருக்கிறவங்கள வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா கலைகள் அப்படின்னு சொல்லுது. அப்பனா இந்த கோதுமை அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து களஞ்சியத்தில் சேர்க்கக்கூடிய அந்த கோதுமை வகுப்பார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையான சரியான போதனை அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, வளரக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்து கலைகள் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா தவறான போதனை அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது உருவாகக்கூடியவங்க வளரக்கூடியவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கலை வகுப்பார். ஸோ இந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலகமும் இருளுக்குள்ள இருந்துச்சு. இந்த இருளுக்குள்ள பிரகாசிக்கிற வெளிச்சமா வந்து என்ன பண்ணார்னா அநேக உபதேசங்களை சத்தியமா போதிச்சார். அப்படி போதிக்கும் போது அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 மற்றும் 28. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்ல விதையை தான் இந்த விதை ஓமையில என்ன சொல்றாருன்னா விதைக்கிறார், விதைக்க புறப்பட்டவர். ஆனா நிலத்துல என்ன உண்டாயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது களையும் சேர்ந்து என்ன பண்ணுது, வளருது. அப்பன்னா எஜமான் கிட்ட வந்து அந்த வேலைக்காரன் கேட்கிறாங்க, ஆண்டவரே நீங்க என்ன பண்ணீங்க, நல்ல விதையை தான் விளைச்சிங்க. அப்பனா இந்த நல்ல விதைய நிலத்துல விதைச்சது யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனங்களை சத்தியமா என்ன பண்றாரு, முதலாம் வருகையில வந்திருக்கும் போது ஒட்டுமொத்த யூத ஜனங்கள் மத்தியில் என்ன பண்றாருன்னா விதைக்கிறாரு. அப்படி விதைக்கப்படும் போது கூடவே என்ன உண்டாயிடுச்சுங்களா, கலைகள் அப்படின்னு சொல்றவங்க. அவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது படிக்கலாம் 28ஆம் வசனம். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். சோ இப்ப என்ன பார்க்கும்போது இந்த கலைகள் உண்டாச்சு இல்லைங்களா, நல்ல விதையை விதைச்சிருக்கும் போது அந்த நிலத்துல. அப்பனா அது யார் செய்தது அப்படின்னு சொல்லும் போது சத்ரு என்ன பண்ணிட்டான்,
அப்படின்னா உண்மையான கோதுமை மணிகள் யார் மூலமா உண்டானவங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல கோதுமை மணிகளை நிலத்துல என்ன பண்ணாரு? விதைச்சார். சத்தியமா, வசனமா. அந்த வசனத்தை கேட்டு அதன் அடிப்படையில் உண்டானவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது கோதுமை வகுப்பார். ஆனா கூட கலைகள் நிறைய வளைஞ்சிச்சு. ஆனா அந்த கலைகள் யார் மூலமா உண்டானவங்கன்னு வசனம் சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது சாத்தானுடைய போதனையின் மூலமா, சாத்தான் மூலமா என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா உண்டாக்குனாங்க. அப்படியா பார்க்கும்போது இந்த கலைகள் எப்பவே உண்டாக ஆரம்பிச்சிரு தெரியுங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையான சத்தியத்தை பேசும்போதே கூடவே என்ன வளர ஆரம்பிச்சது? சாத்தானுடைய போதகத்தின் மூலமாக, பொய்யான நம்பிக்கையின் மூலமாக அநேக கலைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்க உருவானாங்க. ஸோ அப்படியா பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேத வசனம் சொல்லுது அந்த விசுவாசம் அப்படின்றது ஒண்ணுதான், அது மகா பரிசுத்தமான விசுவாசம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலையும் எத்தனை கிறிஸ்தவ பிரிவுகள் இருக்கிறாங்க தெரியுங்களா? அதாவது பெரிய பெரிய டினாமினேஷன். 750 சபை பிரிவு இருக்குது. 750 சபை பிரிவுகள் இருக்கிறாங்க அப்படின்னா 750 வகையான உபதேசம் என்ன பண்ணுது? இருக்குது. அப்படின்னா வேத வசனம் சொல்லுது ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, அது மகா பரிசுத்தமான விசுவாசம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலையும் கிறிஸ்தவர்கள் மத்தியில அநேக சபை பிரிவுகள், அநேக உபதேசங்கள் இப்படி எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரே மகா பரிசுத்தமான விசுவாசமா இருக்குமா எல்லாமே அப்படின்ற கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்? இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாப்டிஸ்ட், பெண்டகாஸ்ட், மெத்தடிஸ்ட், லுத்ரனு, இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி அட்வான்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அநேக சபை பிரிவுகள் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி பெரிய பெரிய கூட்டம், இவங்களே 750 சபை பிரிவுகள் இருக்கிறாங்க. சின்ன சின்ன சபைகள்லாம் இருக்கும்ல, அதாவது யாரையும் சாராதவங்க அப்படின்னு, அப்படி பல 100 சபைகள், பல 1000 சபைகள் என்ன பண்ணுது? இருக்குது. அப்படின்னா இத்தனை வகையான சபைகள் இருக்கு அப்படின்னா, பிரிவுகள் இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே விசுவாசம் இருக்கா? அப்படின்னா இத்தனை வகையான நம்பிக்கை போதகம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது எல்லார் மத்தியிலும் காணப்படுது. அப்படின்னா வேத வசனம் மகா பரிசுத்தமான விசுவாசம்ன்றது ஒண்ணுதான் சொல்லுது. படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 மற்றும் 5. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும். சோ வேத வசனம் சொல்லுது அது ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொல்லுது. ஆனா இன்னைக்கு உலகத்துல நிறைய பிரிவுகள் இருக்கிறாங்க, நிறைய விசுவாசம் இருக்கு அப்படின்னா அந்த ஒரே விசுவாசமா இருக்குமான்னு கேட்கிறேன். உலகத்துல காணப்படுற எல்லாமே வாய்ப்பு இருக்கா? இந்த ஒண்ணுக்குள்ள எல்லாம் வருமா? இல்ல. அப்படியா பார்க்கும்போது இந்த ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம் அப்படின்றது எதின் அடிப்படையில உண்டான விசுவாசம் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 12 6ஆம் வசனம். 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. சோ இந்த ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர் அப்படின்ற அதன் அடிப்படையில ஒரே சரீரமா கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா மாறக்கூடிய தேவனுடைய ஜனங்கள் ஒரே வகுப்பாரா தான் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அவங்க எதின் அடிப்படையில் உண்டானவங்க அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தருடைய வசனம் அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மண் குகையில 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களா இருக்கு. இதன் அடிப்படையில் உண்டான நம்பிக்கை, விசுவாசம்தான் உண்மையானது. அது எப்படிதான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னாதான் இருக்கும், பல வகையில் என்ன பண்ணாது? இருக்காது. அப்பனா இந்த பல வகையான உபதேசங்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலையும் பெருகி இருக்கு அப்படின்னா இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல்
ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பயந்துருக்கிறார். அவர் வாழ்ந்த முதலாம் கால பகுதியிலே, ஆரம்ப கால சபை உருவான ஆரம்ப காலகட்டத்திலேயே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்துக்கு பயந்துருக்கிறார். எதுக்கு அப்படின்னா, சர்ப்பம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஏவாள் என்ன பண்ணுச்சு, வஞ்சித்த மாதிரி இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா மாற போற தேவனுடைய ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்றான், ரெடியா இருக்கிறான். அப்படிப்பட்ட விஷயத்திலிருந்து விலகி போயிடுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், பயந்து இருக்கிறேன் அப்படின்றார். ஆனா இந்த பயந்து இருக்கிற விஷயம் பின்னாடி என்ன ஆச்சு தெரியுங்களா, நடந்துச்சு கொஞ்ச நாள்ல. அப்படியாக இவர் பயந்த விஷயம் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கலாத்து சபையில் நடந்துச்சு. படிக்கலாம் பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக இடங்கள்ல போய் என்ன பண்ணாருன்னா சபைகளை ஸ்தாபித்தார். அப்ப இந்த கலாத்தியா தேசத்துல போய் என்ன பண்றாருன்னா சபைகளை உண்டாக்குனாரு. அங்க உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் திரும்பி போய் பார்த்தா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, புத்தி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது மாறிடுச்சு. தப்பான ஒரு நம்பிக்கைக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஒரு மகா பரிசுத்தமான விசுவாசத்தை, உண்மையான சுவிசேஷத்தை அவங்களுக்கு அறிவிச்சு சபையை உண்டாக்குனா கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் கெடுக்கப்பட்டுச்சு. அது எப்படியாக அப்படின்னு பார்க்கும்போது விருத்த சேதனம் அப்படின்ற ஒரு விஷயம் அது பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தாலும் அவங்களும் என்ன பண்ணணும், ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணும், கூடவே என்ன பண்ணணும், விருத்த சேதனம் பண்ணணும். அப்படின்ற ஒரு விஷயம் தவறாக சபைகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது பரவுச்சு. அதை கேட்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, புறஜாதி ஜனங்களா வந்து சத்தியத்துக்குள்ள கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தவங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுங்களா, விருத்த சேதனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியாக விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா அவரை பின்பற்றவங்களுக்கு? அப்பனா இந்த விருத்த சேதனம் அப்படின்றது எதன் மூலமா வந்தது அப்படின்னு பார்க்கும்போது நியாய பிரமாணத்தின் மூலமா என்னாச்சு வந்துச்சு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சத போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன நியாய பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு என்ன பண்ணுச்சு, இயேசு கிறிஸ்து மூலமா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு இயேசு கிறிஸ்து பின்பற்ற ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க அந்த நியாய பிரமாணத்தின் மூலமாக வந்த அந்த விருத்த சேதனத்தை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனா அதை பண்ணணும்னு சபைகள் என்ன பண்ணாங்க, தவறா போதிச்சாங்க. அப்படின்னா அந்த போதனை யார் மூலமா வந்திருக்கும், யார் மூலமா வந்திருக்கும்? இப்ப இயேசு கிறிஸ்து மூலமா தான் ரட்சிப்பு, நம்ம மீட்கப்பட முடியும். கூடவே வேற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா உண்மையான சுவிசேஷம் என்ன பண்ணுதாங்க, தவறா போதிக்கப்படுது. அப்ப அந்த ஒரு வேலையை யார் செய்வா அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் தான் என்ன பண்ணிருக்கணும், செய்யணும். அது அங்கவே ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த ஒரு அழைப்புக்குள்ள வர எல்லாருமே எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு வசனம் சொல்லுது அப்படின்னா, யாரெல்லாம் உள்ளத்துல யூதனோ தேவனுடைய ஜனங்களா வாழணும்னு விருப்பப்படுறாங்களோ அப்படிப்பட்டவங்க இருதயத்துல விருத்த சேதனம் என்ன பண்ணணும், நடக்கணும். அதுதான் உண்மையான ஒரு விருத்த சேதனம். மாம்சம் பிரகாரமா செய்யக்கூடிய விருத்த சேதனம் நமக்கு கட்டளை கொடுக்கப்படல அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. ஸோ இந்த வஞ்சிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க, அப்போஸ்தலர் 15:1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். இப்போ என்ன பண்றாங்கன்னா அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு சபைகள் ஆரம்பிச்சு கிறிஸ்துவின் மூலமா வரக்கூடிய சுவிசேஷம் சொல்றாங்க. பின்னாடியே ஒரு குரூப் என்ன பண்றாங்க, போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க விருத்த சேதனம் நியாய பிரமாணத்தின் மூலமா கொடுக்கப்பட்ட அந்த ஒரு விஷயத்த செஞ்சாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, ரட்சிக்கவே படுவீங்க. இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு போதாது அப்படின்னு என்ன பண்ணிருக்கிறாங்க, போதிச்சிருக்கிறாங்க. இந்த போதனையில விழுந்து போன சபையை தெரியுங்களா, கலாத்தியா சபை. அதான் கேட்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, இவ்வளோ சீக்கிரம் சத்தியத்தை விட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, வழி விலகி போயிட்டீங்களே அப்படின்னு என்ன பண்றாருன்னா பேசுறார். அது மாத்திரமல்ல, கொரிந்து சபையில வேற ஒரு பிரச்சனை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் நம்ம படிச்சோம்னா, இவர் உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு பிரசங்கம் பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பாரு, வந்திருப்பாரு. எல்லாருமே மரிப்பாங்க.
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ண போறான், உயிர்த்தெழுப்ப போறான்னு சொல்லிட்டு வருவாரு. பார்த்தா இன்னொரு குரூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது போயிட்டு உயிர்த்தெழுதலா அப்படின்னு ஒரு விஷயம் இல்ல. இப்படிப்பட்டவங்களுக்காக தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் ஃபுல்லா என்ன பண்றாரு, பேசுறார். அப்படியா பார்க்கும்போது இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு விஷயம் வசனத்தின் அடிப்படையிலான மகா பரிசுத்தமான விசுவாசம் சொல்லி என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு போதிச்சு அவங்கள சரிப்படுத்த ஒரு வேலை என்ன பண்றாருன்னா செய்யறார். எப்படி செய்யறார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. சோ ஒரு வகுப்பார் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது உயிர் தேர்தலா அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னு போதிக்கிறாங்க. அதை பார்த்து விசுவாசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த விஷயத்தையே வந்து மறந்துட்டாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கார், மரிச்சு உயிர் தெழுந்திருக்கிறார். அப்படியாக ஒரு விசுவாசிக்க எல்லாரும் என்ன பண்ண போற, உயிர்த்தெழுப்ப போறார் அப்படின்றதான் சத்தியம் சொல்லுது. ஆனா அந்த விஷயமே தப்புன்னு சொல்லும் போது ஜனங்கள் என்ன பண்றாங்க, நம்புறாங்கல்ல. அப்பனா போதிக்கிறவங்க என்ன வேணா என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க. ஆனா கேட்கிற நாம வேத வசனம் அப்படியாக சொல்லுதான்றது என்ன பண்ணி ஆகணும், ஆராய்ச்சி பண்ணி ஆகணும். வசனத்தை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தேடி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கணும். அப்போ வசனத்தின் அடிப்படையிலான ஒரு விஷயம் சரி அப்படின்னா தான் அது சரியான ஒரு உபதேசம். இந்த மாதிரி வசனம் இல்லாம மற்ற விஷயங்கள் சபைகளை கெடுப்பதற்காக ஆதிகால சபையிலேயே இந்த மாதிரி அப்போஸ்தலர்கள் இருக்கும்போதே நடந்திருக்கு அப்படின்னா இப்ப கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆக போகுது. இப்ப அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படியே மகா பரிசுத்தமான விசுவாசமா எல்லாருக்குள்ள இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அங்க கெடுக்கப்பட ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலையும் பல வகையில கெடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் யார் பண்றா அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். சோ அப்படியே பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்துக்காக எச்சரிக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கள்ள தீர்க்கதரிசிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டுத்தோல் என்ன பண்ணுவாங்க, போத்திக்கிட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்தவானா இல்ல தேவனுடைய ஜனமா கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க, காமிச்சுப்பாங்க. ஆனா உள்ளத்துல எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா, அவங்க உண்மையான கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரங்க கிடையாது. மாறாக ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஓநாய்கள் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் இங்க எச்சரிக்கிறார். யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவரை உண்மையா பின்பற்ற அவருடைய சீஷர்களுக்கு. அப்பனா இந்த ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஓநாய் அப்படின்னா வெளியில பார்க்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்க ஆடு மாதிரி தெரியுறாங்க, ஆனா உள்ளத்துல ஓநாய். இந்த மாதிரி யாராவது நம்ம பார்த்துருக்கிறோமா? சரி, நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒண்ணு பண்ணுங்க. இந்த தவறான உபதேசம் நம்ம சொல்றோம்ல, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்மா அப்படின்றது வசனத்தின் அடிப்படையில் சாகுமா சாகாதுங்களா? வசனத்தின் அடிப்படையில் சொல்லுங்க. மகாபரிசுத்தமான விசுவாசம் நமக்கு என்ன கத்து கொடுத்துச்சு? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆத்மான்றது மனுஷன்தான். மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்க மரிப்பான். இதுதான் வேத வசனம் சொல்லுது. மரிச்சதுக்கு அப்புறம் உயிரோட ஆவியா சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வேத வசனம் சொல்லாத போதனை. சரி, அடுத்து நரகம் அப்படின்ற ஒரு பாடம் கேட்டோமா? நரகம் அப்படின்றது எரிகிற எண்ணெய் சட்டி, அங்க மனுஷங்களை போட்டு எரிக்கிற இடம், அப்படி வசனம் சொல்லிச்சா? அப்படியாக உலகத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வேத வசனம் நரகம் அப்படின்றது மனுஷனை புதைக்கிற ஒரு இடம், சுடுகாடு. அப்படியா பார்க்கும்போது மனுஷனை புதைக்கக்கூடிய இடம் இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நரகம், பாதாளம் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு வசனம் சொல்லி கொடுக்குது. அடுத்தது திருத்தம் அப்படின்ற பாடம் கேட்டோமா? அப்ப திருத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தை பைபிள் இருக்கா? இல்ல. ஆனா திருத்தம்ன்றது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையா இருக்கு. ஆனா அந்த வார்த்தை பைபிள்லே இல்லை.
அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்றது திருத்துவ போதனையா? போதனையா? அப்பனா பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம், ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர், நம்முடைய பிதாவாகிய தேவன், அவருடைய குமாரன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி அப்படின்றது தேவனுடைய வல்லமை. சோ இதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசமாகிய வசனங்க சொல்லி கொடுக்குது. ஓகே, இப்ப ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருக்கிற உள்ளத்துல பச்சிக்கிற ஓனாய இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, வேத வசனம் இந்த ஆத்மா சாகுன்னு சொல்லுது, நரகம் அப்படின்றது மனுஷனை புதைக்கக்கூடிய இடம் சொல்லுது. ஏன்னா ஒட்டுமொத்த மனுஷங்களுக்கு உயிர் தெழுப்ப போறார் நம்முடைய ஆண்டவர். கரெக்டுங்களா? 2ஆம் வருகையில வந்து அப்ப நரகத்துல எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களை உயிர் தெழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கா? அப்பனா மகாபரிசுத்தமான விசுவாசத்துக்கு இது எதிரா இருக்குது. அடுத்தது திருத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையான தேவன் அவர் யாருன்னு படிச்சோம்? ஒன்றான மெய்தேவன், பிதாவாகிய தேவன். அவர் பேர் இருக்குங்களா? பேர் இருக்குங்களா? நீங்க உட்காந்துருக்கிறத பார்த்தா திருத்துவ பாடம் என்ன பண்ணல, நாங்க கேட்கவே இல்லை பிரதர், திரும்ப எடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்ணுது இருக்குது. இல்ல கேட்டுட்டு பதில் சொல்லாம இருக்கிறீங்களா, இல்ல கேட்கவே இல்லைங்களா? அப்பனா பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் கர்த்தர் இருக்குல்ல பைபிள்ல, அது எல்லாமே ஒரிஜினல் பைபிள்ல யெகோவா அப்படின்னு என்ன பண்ணுது இருக்குது. அதனால நீங்க யெகோவா சாட்சிக்கலாம் பிரதர், நாங்க அவங்க கிடையாது. மாறாக வேத வசனம் என்ன சொல்லுதோ அந்த மகா பரிசுத்தமான விசுவாசன்றது வசனத்தின் அடிப்படையில் என்ன இருக்கோ அப்படிப்பட்ட விசுவாசத்துல இருக்கிறவங்க. அப்பனா இந்த ஒரு விஷயம் வசனத்துக்கு மாறா இருக்கிற விஷயம் நீங்க தப்புன்னு போயிட்டு இதுக்கு மாறா போதிக்கிறவங்க சொல்லுங்க. இது வரைக்கும் ஆடா இருந்தாங்கல்ல, பார்க்கறதுக்கு ரொம்ப சாந்தமா அமைதியா பரிசுத்தவானா இருந்தாங்க இல்லையா? ஒருவேளை நீங்க சொல்றது வசனத்தின் அடிப்படையில் இல்லைன்னு சொல்லுங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ஓனாயை நீங்க என்ன பண்ணலாம், பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ஆசைப்படுறீங்களா? சரி, போய் சொல்லி ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அப்படியே பார்க்கும்போது இந்த முதலாம் கால சபையிலேயே இந்த விசுவாசம்ன்றது கெடுக்கப்பட ஆரம்பிச்சது. அது காலம் ஆக ஆக என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த விஷயம் இப்படியாக நடக்கும்னு சொல்லிட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, அப்போஸ்தலர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகிலும் ஆவி வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பிற்காலம் அப்படின்னா அப்ப அப்போஸ்தலர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பவுல் இருக்கிறார். அவர் இருந்த காலத்திலேயே இந்த மாதிரி தவறான உபதேசம் பெருக ஆரம்பிச்சது. ஆனா அவர் போன பின்பு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா, பின்னாடி மனசாட்சியில் சூடுன்ற பொய்யருடைய மாயம், அதனால சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசனுடைய உபதேசத்துக்கு என்ன பண்ணுவாங்களா, செவி கொடுத்து விசுவாசம் விட்டு என்ன பண்றாங்க. அப்பனா இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் ஒண்ணு இருக்கு, அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்காதபடிக்கு இந்த மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் சாத்தானுடைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய விஷயத்த தப்பு தப்பா என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க. அந்த போதனையை கேட்டு வழி விலகி அநேகர் என்ன பண்ணுவாங்களாம், போவாங்களாம். அப்ப அந்த மனசாட்சி சூடுண்ட பொய்யர் தவறான போதகம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத அடுத்து பவுல் சொல்றாருன்னா 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்க்கும்போது, விவாகம் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. அப்பனா மனசாட்சி சூழ்ந்த பொய்யர் அப்படின்னா இந்த தவறான உபதேசத்தை போதிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, விவாகம் அப்படின்றது தப்பு, அது ஒரு அசுத்தம், அது நம்ம என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணாம என்ன பண்ணோம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இங்க வசனம் சொல்றாரு பவுல், மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர், தவறான விசுவாசம். அப்போ திருமணம் அப்படின்றது பாவமா? அப்பனா ஆதாம் ஏவாளுக்கு யார் கல்யாணம் பண்ண வச்சா? ஒருவேளை தப்பான விஷயம்னா அது நம்ம தேவன் என்ன பண்ணிருக்க மாட்டாரு,
செஞ்சிருக்க மாட்டார். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதுன்னு வசனம் சொல்லுது. ஆனா கல்யாணம் பண்ணாம இருக்கிறவங்க தான் நீங்க கனம் பெற்றவங்க அப்படின்னு என்ன பண்றாங்க, போதிக்கிறாங்க. அப்படின்னா எது மகாபரிசுத்தமான விசுவாசம்? எது? திருமணம் பண்றது. திருமணம் பண்ணாதான் அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? ஃபாதர். அதுக்கப்புறம் ஆக முடியும். அப்ப கல்யாணம் பண்ணாமையே ஃபாதர் அப்படின்றது நல்லா இருக்கா? இல்ல அது சரியான விஷயமா? அப்படின்னா இந்த திருமணம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதுன்னு வசனம் சொல்லும்போது விவாகம் பண்ணக்கூடாதுன்னு பேசுவாங்க. அடுத்தது இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். பூமியில் இருக்கிற யாரும் என்ன பண்ணக்கூடாது வசனம் சொல்லுது? பிதான்னு என்ன பண்ண வேண்டாம். இயேசு கிறிஸ்துவ கூட பிதான்னு கூப்பிட்டோம்னா அவர் என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டாரு. ஏன்னா பிதா யாரு? அப்பா அப்படின்னா பிதாவாகிய தேவன் தான். அப்ப இந்த பூமியில யாரையும் நீங்க பிதான்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற பிதா தான் நம்ம எல்லாருக்கும் யாரு? அப்பா. அப்படின்னா இந்த மாதிரி யாராவது சொல்றாங்களா பூமியில பிதான்னு சொல்றாங்களா அப்பான்னு? இந்த மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யருடைய மாயத்தினால் வஞ்சிக்கப்பட்டவங்க அப்படியாக அழைக்கப்படுறதெல்லாம் பிரியப்படுவாங்க. எப்படி அப்படின்னா போப் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பப்பான்னு அர்த்தம் லத்தீன்ல. பப்பா அப்படின்னா அதுக்கு தமிழ் என்ன தெரியுங்களா? அப்பான்னு அர்த்தம். அப்பனா பூமியில யாரையும் நீங்க பிதான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னா இல்ல அந்த பிதான்னு கூப்பிடுறது தான் சரின்னு வேத வசனத்துக்கு எதிராக செயல்படுறவங்க. அடுத்தது நீங்கள் குருக்கள் என்ன பண்ணக்கூடாது, அழைக்க கூடாது. படிக்கலாம் பாருங்க மத்தேயு 23:10ஆம் வசனம். 10ஆம் வசனம். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குருக்கள் இருக்கிறாங்களா? குருமார்கள். குருக்கள் அழைக்கவே கூடாது. ஆனா அப்படிப்பட்ட பட்டம் நிறைந்த அநேகர் என்ன பண்றாங்க, கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. அதான் அப்படின்னா நீங்க அழைக்கப்படக்கூடாது. நம்ம குரு யார் தான்? நாம சீஷன்னா நம்முடைய குரு யாரு? இயேசு கிறிஸ்து. அடுத்தது படிக்கலாம் பாருங்க மத்தேயு 23:8ஆம் வசனம். 8ஆம் வசனம். நீங்களோ ரவி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க என்னன்னு அழைக்கப்படக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா ரபின்னு என்ன பண்ணக்கூடாது, உங்களை அழைக்க கூடாது. ரபி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? போதகர்னு அர்த்தம். அது ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா? பாஸ்டர்னு அர்த்தம். பாஸ்டர்னு என்ன பண்ண வேண்டாம், அழைக்கப்பட கூடாது. நம்முடைய போதகர் யார் தான்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நாமெல்லாம் யாரு? சீஷர்கள். வசனம் என்ன சொல்லுது? மகாபரிசுத்தமான விசுவாசமாகி வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் எல்லாருமே சகோதர சகோதரிகள். அப்ப பிரதர்னு போய் கூப்பிட்டு பாருங்க, எதுதான் அவங்களுக்கு கனம் உள்ளதா இருக்கும் தெரியுங்களா? நீங்க பாஸ்டர்னு சொன்னாதான் என்ன பண்ணும், உங்களுக்கு மனசே ஆறும். அப்படியா பார்க்கும்போது வேத வசனம் ஒண்ணு சொல்லுது, அதுக்கு எதிராக செயல்படுறதா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பொய்யான நம்பிக்கைகள், பொய்யான விசுவாசம். அப்பனா மகாபரிசுத்தமான விசுவாசம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் இருக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உண்மையான விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிறவங்கன்னு பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த கடைசி காலத்தில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அதாவது பின்னாடி ஒரு காலம் வரப்போகுது. இந்த மாதிரி கள்ள போதகர்கள் கள்ள போதனை கொண்டு வந்து ஜனங்களை வஞ்சிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் ஜனங்களே எப்படி தெரியுமா இருப்பாங்களாம்? செவி திணர்வு. அதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்துக்கு செவி என்ன பண்ணுவாங்க, வேத வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு செவி என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. செவியை மந்தமாக்கிக்குவாங்க. ஆனா பொய்யான விஷயங்களுக்கு தங்களுடைய சுய இச்சைக்கு எப்படின்னா
எப்படி அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களுக்கு காரு கிடைக்கும், வீடு கிடைக்கும், பேங்க்ல 1 கோடி ரூபாய் டெபாசிட் என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. இயேசு கிறிஸ்து அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? அப்பனா ஜனங்களுமே எதுக்கு தான் ஆசைப்படுவாங்கன்னா, இந்த மாதிரி உலக பிரகாரமா எங்களுக்கு என்ன பண்ணணும்? ஆசீர்வாதம் வந்து என்ன பண்ணணும்? எங்களுக்கு கொட்டுன்னு கொட்டணும். அதுக்கு ஏற்ற மாதிரி யார் பேசுறாங்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்க? போதகர்களாக வச்சுப்பாங்களாம். சத்தியத்துக்கு செவியை விளக்கிடுவாங்க. கட்டு கதையா இருக்கிற விஷயத்துக்குலாம் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு அநேக இடத்துல வேத வசனம் 1 மணி நேரம் பிரசங்கம்னு வச்சுக்கோங்க. அதுல வேத வசனம் எவ்வளவு நேரம் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்டுக்கதை அப்படின்றது சொந்த கதை, சோக கதை. இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகா பரிசுத்தமான விசுவாசம் அதன் அடிப்படையில் செயல்படுறாங்களா, போதிக்கிறாங்களா, இல்ல சுய காரியத்தை கட்டுக்கதையை போதிக்கிறாங்களா அப்படின்றத என்ன பண்ணலாம்? நாங்க ஏதாவது நிறைய கட்டுக்கதை சொல்லியிருக்கிறோமா? சொந்த கதை, சோக கதை எங்களை பத்தி யாராவது சொல்லியிருக்கிறோமா? வேத வசனம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் போதிக்கணும். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் இருக்கிறவங்க எதின் அடிப்படையில் மட்டும்தான் போதிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வசனம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான். அடுத்து இந்த உலகத்துல என்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீர்கேடு கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டு கதை. தேவனுடைய ஜனமா ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட விஷயத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க? செவி கொடுக்க மாட்டாங்க. தேவ பக்திக்கு ஏதுவா என்ன உபதேசம் இருக்கோ, என்ன போதகம் இருக்கோ அதை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல அநேக விதமான தவறான உபதேசங்கள், தவறான நம்பிக்கைகள், வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லாத போதகங்கள் இதெல்லாம் எப்படி உருவாச்சு? அப்படின்னா உண்டானதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் தான் பார்த்துட்டோம். ஏன் அப்படின்னா அவன் பொய்யனும், பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அவன் பொய் சொல்லும் போது என்ன பண்ணுவான்? சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுவான். வேத வசனத்தை என்ன பண்ண மாட்டான்? பேச மாட்டான். சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு வஞ்சகம் என்ன தெரியுங்களா? அவன் ஒரு மனுஷனை எப்படியாக மோசம் போக்குவான் தெரியுங்களா? வசனம் படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் தீமையான விஷயத்த நன்மை என்ன பண்றான்? சொல்லி கொடுப்பான். அவனுடைய மோசம் போக்குற விஷயமே, அவனுடைய ஏமாற்று விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எது தீமையோ அது நன்மை என்ன பண்றான்? சொல்லி கொடுத்துருவான். அடுத்து நன்மையான விஷயத்த என்ன பண்றான்? தீமைன்னு என்ன பண்ணுவான்? சொல்லி கொடுப்பான். அடுத்து இருளா இருக்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதை வெளிச்சமா என்ன பண்றான்? காமிச்சிருவான். அடுத்து இருளா இருக்கிற விஷயத்த என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது வெளிச்சமா காமிச்சிருவான். வெளிச்சத்தை என்ன பண்றான்? இருளா காமிச்சிருவான். கசப்பா இருக்கிற விஷயத்த என்ன பண்ணுவான்? ரொம்ப தித்திப்பா என்ன பண்றான்? காமிச்சிருவான். தித்திப்பா இருக்கிற ஒரு விஷயத்த கசப்பா என்ன பண்ணிடுவான்? இன்னைக்கு அநேகருக்கு இந்த வேத வசனத்தின் அடிப்படையான சத்தியம் இருக்கு இல்லைங்களா, இது ரொம்ப கசப்பான பண்ணியிருக்கிறான். அதாவது தேனிலும் தேன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேத வசனங்கள் அந்த ஒரு டேஸ்டா இருக்கிற விஷயத்த கசப்பா என்ன பண்றான்? சாத்தான் மாற்றிருக்கிறான். அப்படின்னா சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னா இந்த வேலையை சாத்தான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா சாத்தான் மாத்திரம் இது என்ன பண்ணல, செய்யல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள், ஊழியக்காரங்க எப்படி இருக்கிறாங்க இந்த உலகத்துல? உண்மை இல்லவங்களா? மகா பரிசுத்தமான விசுவாசத்துல? அதே மாதிரி சாத்தானுடைய ஊழியக்காரங்க என்ன பண்றாங்களா? இருக்கிறாங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நன்மையை தீமையாகவும் தீமையை நன்மையாகவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க சொல்லி கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இந்த வேத வசனத்துடைய மகத்துவங்கள், கிறிஸ்துவை பற்றின உண்மையான உபதேசம் ஏன் எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்படல, அறிந்து கொள்ள முடியல அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு
இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி ஏன் இன்னைக்கு அநேகருக்கு பிரகாசமா இல்லை? இந்த ஒளி வெளிச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாத்தானுடைய மனக்கண்ணை என்ன பண்ணிட்டான்? குருடாக்கிட்டான். அப்ப மனக்கண்ணை குருடாக்குறது என்ன தெரியுங்களா? பைபிள் கையில இருக்கும், வசனத்தை கூட என்ன பண்ணுவாங்க? படிப்பாங்க. ஆனா வசனத்தில் இருக்கக்கூடிய சத்தியம் என்ன பண்ணாது அவங்க கண்ணுக்கு தெரியாது. அப்ப கண்ணு இருந்தும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குருடர்களா என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. காது இருந்தும் செவிடர்களா என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு வஞ்சனை எப்படி இருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு உலகத்துல? அப்படியா பார்க்கும்போது இந்த கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமா இராதபடிக்கு சாத்தான் அவனுடைய அறிவு கண், மனக்கண் இருக்கு இல்லையா, யோசிக்கிற அந்த ஒரு திறமை, அந்த சிந்திக்கிற ஆற்றல், இதை என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது வேதத்தை பகுத்து பார்க்கறது, ஆராய்ஞ்சு பார்க்கறது, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சாத்தான் என்ன பண்ண மாட்டான்? பண்ண விட மாட்டான். மனக்கண்ணை மட்டும் குருடாக்கிடுவான். வேத வசனம் கையில் இருக்கும், பைபிள் இருக்கும், ஆனா பைபிளுக்குள்ள என்ன இருக்குன்ற விஷயத்தை என்ன பண்ணாது? தெரியாது. ஸோ இதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு வஞ்சனைன்னு பார்க்குறோம். ஸோ அப்படியாக இந்த பரிசுத்தவான்களாகி நமக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மகா பரிசுமான விசுவாசம். இதுக்கு தைரியமா போராடணும் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்றாரு. அடுத்து அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு உள்ளத்துல பறிச்சுக்கிற ஓனாயா இருப்பாங்க. அடுத்து நம்முடைய ஆண்டவரை பின்பற்றி வந்த சீஷர்கள், இங்க யூதா, அதுக்கப்புறம் பவுல், பேதுரு, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா எச்சரிக்கிறாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்காக தைரியமா ஒருத்தவங்க போராடல அப்படின்னா, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் கெடுக்கப்படுறதுக்கான சூழ்நிலைகள் என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்பவே உருவாச்சு. இனிமேட்டு என்ன ஆகும்? அதிகமாகும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அப்படியாக நம்முடைய ஆண்டவர் 2 ஊமை பேசியிருக்கிறார், அநேக ஊமைகள் பேசியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2 விஷயங்கள். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஊமையில அதுக்கப்புறம் நம்முடைய ஆண்டவர் மரிச்சதுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் சீஷர்களா இருக்கிறாங்க, அவங்க மரிச்சதுக்கு அப்புறம் இந்த சபை சரித்திரத்துல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்கிறார் ஊமையா. அந்த ஊமையை பார்த்து இன்னைக்கு பாடத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? முடிக்க போறோம். அப்படின்னா என்ன ஓமை அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 மற்றும் 32. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஓமையை நீங்க கவனிங்க கொஞ்சம். பரலோக ராஜ்யம் அப்படின்றது பரலோகத்தை குறிக்கும். அதே மாதிரி இந்த பரலோகத்துக்கு, அந்த ராஜ்யத்துக்கு பங்கு உள்ளவங்களாம் மாற போறாங்கல்ல, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய உண்மையான பரிசுத்தவான்கள், அவங்களையும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பரலோக ராஜ்யம் அப்படின்றது குறிக்குது. இந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கடுகு விதைக்கு என்ன பண்ணுதுங்களா? ஒப்பா இருக்கு. அப்படின்னா அந்த பரலோகத்துக்கு போகக்கூடிய ஜனங்கள், இதுக்காக வரக்கூடிய ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்க கடுகு விதை மாதிரி இருப்பாங்களாம். அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க ஒரு மனுஷன் நிலத்துல என்ன பண்ணுவாருங்களா? விதைப்பாருங்களாம். அப்படி விதைச்ச உடனே கடுகு என்னவாகணும்? செடியா வளர்ந்து என்ன பண்ணணும்? வரணும். ஆனா மாறாக நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, படிக்கலாம் 32ஆம் வசனம். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தீங்களா? கடுகு என்னதான் விதைச்சா செடியா தான் என்ன பண்ணும்? வரும். கடுகு மரம் பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா நம்ம ஆண்டவர் அங்க தெரியாம பேசிட்டாரா? கடுகு செடி இல்ல மரம்ன்றது தெரியாம? அப்பனா பரலோக ராஜ்யம் அதுக்கு போகக்கூடிய ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா சிறியதா இருப்பாங்க, சிறு கூட்டமா இருப்பாங்க. சிறு மந்தைன்னு சொல்லியிருக்கிறார். அந்த சிறு கூட்டமா இருக்கிறவங்க அதை விதைக்கிற மனுஷன் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா அது வளரும் போது என்ன ஆச்சு தெரியுங்களா? அதுவும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பூமியில் இருக்கிற சகல பூண்டுகளிலும் பெரிய என்னாச்சு அப்படின்னு பார்க்கும் பெருசாயிட்டு ஆகாயத்து பறவைகள்லாம் வந்து அதனுடைய கிளைகள்ல வந்து அடையத்தக்க மரமா என்ன பண்ணிச்சுங்களா? அப்ப பெரிய மரமா, அப்படின்னா கடுகு செடியா தான் இருக்கணும், பெரிய மரமா மாறிடும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றார்.
அப்படியா பார்க்கும்போது இந்த கடுகு விதை பெரிய மரமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்பனா நம்முடைய ஆண்டவர் ஓமையா பேசிட்டு இருக்கிறார். அப்பனா அதுக்குள்ள என்ன இருக்கு? ரகசியம் இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறவங்க சிறு கூட்டமா தான் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. ஆனா பின் நாட்கள்ல இந்த விசுவாசமானது, மகா பரிசுத்தமான விசுவாசம் கெடுக்கப்பட்டு அநேகர் தவறான விசுவாசத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வருவாங்க. அவங்க மூலமாக இந்த விசுவாசம் கெடுக்கப்பட்டு சின்ன செடியா இருக்கக்கூடிய அந்த ஒரு தேவனுடைய ஜனங்கள் பெரிய மரமா என்ன பண்றாங்களாம்? அந்த அளவுக்கு பெருசா மாறுவாங்களா இந்த உலகத்துல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆகாயத்து பறவைகள்லாம் என்ன பண்ணுமா? வந்து அது கிளையில தங்கிக்குமா. அப்பனா அந்த ஆகாயத்து பறவை அப்படின்றது, இதுக்கு முன்னாடி அந்த ஊமையில பேசும்போதே வழி அருகே விழுந்த விதை இருக்குங்களா, அது என்னாச்சு தெரியுங்களா? பறவைகள் வந்து என்ன பண்ணிருச்சு? எடுத்துட்டு போச்சு. அப்ப அந்த பறவை அப்படின்றது யார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆகாயத்துல இருக்கக்கூடிய அதிகார பிரபுவாகிய சாத்தான். அப்பனா இந்த பறவைகள் வந்து தங்குற இடமா மாறிடுச்சு அப்படின்னா, இந்த உண்மையான விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு சிறிய கூட்டமா இருக்கக்கூடியவங்க பெரிய கூட்டமா மாறி, அதுல இந்த சாத்தானுடைய ஆளுகைகள் செய்யக்கூடிய அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகாரம் படைத்தவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க? தங்கி பெரிய மரமா என்ன பண்றோம்? மாறிடுவாங்க. அப்பனா இந்த கடுகு விதையளவு இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியமானது பின்னாடி பெரிதாகி இந்த விசுவாசம் கெடுக்கப்பட்டு தவறான நபர்கள் அநேகர் வந்து இந்த மாதிரி மரம் மாதிரி இருப்பாங்க. அதுல சாத்தானுடைய ஆளுகை என்ன பண்ணணும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் என்ன பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த பறவைகளா வந்து தங்கி இருக்கு அப்படின்னா, இதான் வசனத்தை நம்ம படிக்கலாம். எபேசியர் 2 அதிகாரம் 2 வசனம். எபேசியர் 2 அதிகாரம் 2 வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆகாயத்து அதிகார பிரபு இவன் யார் மத்தியில் தான் கிரியை செய்யறான் அப்படின்னு பார்க்கும்போது, யாரெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறாங்களோ அவங்க மத்தியில் என்ன பண்றான்? அப்பன்னா இந்த அதிகார பிரபுவாகிய சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளார இந்த சத்திய வசனங்களை கேட்டு வரக்கூடிய ஜனங்கள் அவங்க வஞ்சிக்கப்பட்டு அவங்க வேற விதமான போதனைக்கு என்ன பண்ண செவி கொடுத்து பெரிய கூட்டமா மாறிடுவாங்கன்றத சொல்றாரு. அப்படியாக இந்த பறவைகள் கூட மாறின ஒரு விஷயத்தை தான் அப்போஸ்தலனாகிய யோவான் தரிசனத்துல பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிப்படுத்தல் 18:2 பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 18 அதிகாரம் 2 வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கடுகு விதை சிறிய கூட்டமா சிறிய செடியா இருக்கக்கூடியவங்க பெரிய மரமா மாறினவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மகா பாபிலோன் அப்படின்ற ஒருத்தரை இன்னும் கொஞ்ச நாள் நம்ம என்ன பண்ண போறோம்? படிக்க போறோம். சோ இந்த மகா பாபிலோன் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அது பேய்களுடைய குடியிருப்பும் அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகள் கூடனா, அங்க நம்ம ஊமையில பார்க்கும்போது பறவைகள் வந்து அடையத்தக்க பெரிய மரமாயிடுச்சுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? உண்மையான சத்தியத்துக்குள்ள தவறான நபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? அதை பெரிதா காமிப்பாங்க. அதனால சத்தியம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது மாற்றப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஸோ அதே விஷயம்தான் இங்க நடந்திருக்குது. அவங்க தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது மகா பாபிலோன் அப்படின்ற ஒருத்தவங்க. அவங்க யாருன்றது என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல படிக்கலாம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த ஊமையில பார்க்கும்போது இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் எப்படி கெடுக்கப்பட்டு சிறிய செடியா இருக்க வேண்டியது பெரிய மரமா மாறிச்சு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு ஊமை நம்முடைய ஆண்டவர் பேசினார். இதே மாதிரி விசுவாசம் என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்க்கும்போது கெடுக்கப்படும் அப்படின்றதுக்கு மத்தேயு 13 அதிகாரம் 33 வசனம். மத்தேயு 13 அதிகாரம் 33 வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். சோ பரலோக ராஜ்யம் இங்க எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குங்களாம். அதை ஒரு ஸ்திரீ என்ன பண்ணாங்கன்னா எடுத்து கொஞ்சம் புளிச்சிருக்கிறது எல்லாமே புளிப்பாகும்படி என்ன பண்றாங்களாம்? 3 படி மாவுல என்ன பண்றாங்களாம்? அடக்கி வைக்கிறாங்களாம். அப்பனா
இந்த புளித்த மாவு அப்படின்றது பொய்யான போதனை, பொய்யான சத்தியம், வசனமே இல்லாம பேசக்கூடிய உபதேசங்கள். இது கொஞ்சமா இருந்துச்சு ஆரம்ப காலத்துல. ஒரு ஸ்திரீ வந்து என்ன பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா புளிப்பாக்கி எல்லாத்தையும் விசுவாசத்தையுமே என்ன பண்ணோம், மகாபரிசுமான விசுவாசம் முழுவதுமா கெடுக்கப்படுறதுக்கு இவங்க அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஸ்திரீ யாரு, அந்த மகாபபிலோன் யாரு, எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முழுசா கொஞ்சம் புளிப்பா இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, புளிப்பாக்கிடுவாங்களாம். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் சொன்னாரு, வேத வசனம் என்ன தெரியுமா நமக்கு எல்லாருக்கும், அது அப்பமா இருக்கு. ஏன்னா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படின்னா இந்த புளிப்பா இல்லாம இருக்கிற அந்த ஒரு மாவு, அதன் மூலமா செய்யப்படுற அப்பம் உண்மையாலுமே அது நமக்கு ஜீவனா இருக்கு, கரெக்டுங்களா? ஆனா இந்த புளிச்ச மாவு அப்படின்றது இந்த கெடுக்கப்பட்ட விசுவாசம், வசனமே ஆதாரம் இல்லாம பேசக்கூடிய நம்பிக்கை, அதன் அடிப்படையில் பேசக்கூடிய உபதேசங்கள், இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிறி என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து அதை புளிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த புளிப்பு அப்படின்றதுக்கு நம்முடைய ஆண்டவர் அப்போ இருக்கும்போதே ஒரு உதாரணம் சொன்னார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆ. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவு அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவங்க வீட்டில் பரிசேயர் வீட்டில் மாவு புளிச்சிருக்குன்றது என்ன பண்ணிட்டாங்க நினைச்சிட்டாங்க. ஆனால் பரிசேயர் சதுசேயர் அவங்களுடைய உபதேசம் தவறான உபதேசம், அதுதான் புளிச்ச மாவுன்னு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாருங்க பேசுறாரு. அப்பனா ஒரு ஸ்திரீ எடுத்து புளிக்க வைக்கிறாங்கன்னா இந்த விசுவாசத்தை என்ன பண்றாங்க, தவறா கெடுத்து கொன்ற ஒரு விஷயம் பண்றாங்க. இந்த ஸ்திரீகள் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பல பேரா மாறுறாங்க. இது எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம், ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம். ஒரு நிமிஷம் பிரதர், இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். இது எப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 7 ஸ்திரீகள் இருப்பாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புருஷனை மட்டும் என்ன பண்ணுவாங்களாம் பிடிச்சிக்குவாங்களாம். பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்லுவாங்களாம், நாங்கள் எங்களுடைய சொந்த சாப்பாடு என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம், எங்களுக்குன்னு சொந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் என்ன பண்ணிப்போம் போட்டுக்குவோம். அடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படி படிக்கலாம். எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். ஸோ இங்க என்ன பண்ணுவாங்களாம், எங்க சொந்த சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், எங்க சொந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் போட்டுக்கிறோம், ஆனா ஊர்ல நீங்க எல்லாம் யாரு, கணவன் இல்லாத தப்பான பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக கணவன் யாருன்னு கேட்டா நீங்க தான் என்னுடைய கணவன் என்ன பண்ணுங்க, அந்த பேரை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம், மற்றபடி கணவன் சொல்ற எந்த விஷயத்தையும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் கேட்க மாட்டோம். கணவன் கொடுக்குற சாப்பாடு சாப்பிட மாட்டோம், கணவன் கொடுக்குற ட்ரெஸ்ஸு போட மாட்டோம், ஆனால் பேர் மட்டும் என்னன்னு சொல்லிப்பாங்க, நாங்கெல்லாம் இவங்களுடைய மனைவிகள் சொல்லிப்பாங்க. அப்படின்னா இந்த ஒரு புருஷன் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அநேக ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவரை பிடிச்சுப்பாங்களாம். பிடிச்சுக்கிட்டு நீங்க சொல்றதெல்லாம் என்ன பண்ண மாட்டோம் கேட்க மாட்டோம், நீங்க கொடுக்குற ட்ரெஸ் அதான் நீதியின் வஸ்திரம் சொல்லப்பட்ட வசனம், அதை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் போட்டுக்க மாட்டோம், எல்லாமே நாங்கள் எங்க சுயமா செஞ்சுப்போம். ஆனா கேட்டா மட்டும் என்ன பண்ண தெரியுங்களா, நீங்கெல்லாம் யாருன்னு கேட்டா நாங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துனுடைய மனவாட்டிகள் அப்படின்னு ஊர் உலகம் தப்பா சொல்லக்கூடாதுன்றதுக்காக உங்க பேரை மட்டும் நாங்க என்ன பண்ணுவோம் வச்சுக்கிறோம். அப்பன்னா உண்மையான கிறிஸ்தவர்கள்லாம் யார் தெரியுமா, கிறிஸ்து என்ன போதிக்கிறாரோ, வசனம் என்ன சொல்றாரோ அதன் அடிப்படையில் இருக்கக்கூடியவங்க தான். எங்களுக்குன்னு சுய போதனை இருக்குது, சுய சாப்பாடு இருக்குது, சுய விசுவாசம் இருக்குது, ஆனா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கேட்டா நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்க அப்படின்னு இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க சொல்லிக்கிறாங்களா. ஆனா அந்த கற்புள்ள ஸ்ரீ இருக்காங்கல்ல, கற்புள்ள கன்னிகை, இவங்க தான் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா மாற போறவங்க.
அந்த கற்புள்ள கன்னிகைன்றவங்க வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அவங்க யார் அப்படின்னா அவங்க ஒருத்தர் தான். அப்ப அநேகர் 7 ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்துவனுடைய உண்மையான மனவாட்டிகளா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க உண்மையான மனவாட்டிகளா மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மாறாக இயேசு கிறிஸ்துடைய போதனையை கேட்டு இயேசு கிறிஸ்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவர் சொல்றதை யார் கேட்டு அப்படியே கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தான் கற்புள்ள கன்னிகைகள், கற்புள்ள ஸ்திரீகள். தன்னுடைய கணவன் என்ன சொல்றாரோ அப்படியே கேட்டு என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படுகிறவர்கள். அப்படியாக அந்த விசுவாசத்தை கெட்டு போட்ட அந்த ஸ்திரீ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 3 படி மாவுல போட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது முழுசா கெடுத்தாங்க இல்லையா? அந்த 3 படி மாவு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆ. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. சோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இந்த 3 நிலைச்சிருக்குது. இவைகளில் அன்பே பெரியது அப்படின்னு சொல்றார். அப்பனா அந்த 3 படி மாவுன்றது உண்மையான விசுவாசம், உண்மையான நம்பிக்கை, உண்மையான அன்பு. அது நம்முடைய பிதாவாகிய தேவன் மேல வைக்கிற அன்பு, கிறிஸ்து மேல வைக்கிற அன்பு. இந்த 3 விஷயத்துக்கும் களங்கம் உண்டாக்குற மாதிரி இந்த உண்மையான போதகத்தை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது புளிக்க வச்சு இது எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது எதிராக செயல்பட்டு இன்னைக்கு உலகத்துல விசுவாசம் அப்படின்றத, அதுவும் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை தேடி தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு 3 படி மாவுமே புளிக்க வச்சிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்திலையுமே இந்த உண்மையான சத்தியம் இருக்குமா இல்ல புளிச்ச சத்தியம் இருக்குமா? புளித்த மாவு அதை வச்சு என்ன பண்ண முடியும்? என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்படியாக இந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம், அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்றது என்னன்றதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த பாடத்தை என்ன பண்ணிக்கலாம், இப்ப முடிச்சுக்கலாம். இவ்வளவு நேரம் கேட்டீங்க இல்லையா? சரி, மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்ன? சோ மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்றது வேத வசனம் இத சரின்னு சொல்லுது அப்படின்னா, வேத வசனங்கள் அதுக்கு ஆதாரமா இருக்கு அப்படின்னா நாம ஒரு விஷயத்தை நம்புறோம், அந்த விஷயத்து மேல நம்பிக்கை வைக்கிறோம், விசுவாசிக்கிறோம் அப்படின்னா வேத வசனங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது, நிறைய வசனங்கள் அதை பத்தி போதிக்குது அப்படின்னா அதுதான் என்ன விசுவாசம்? மகா பரிசுத்தமான விசுவாசம். ஒருவேளை நான் நம்புறேன் பிரதர் உறுதியா ஒரு விஷயத்த, அப்படியாக எனக்கு உபதேசிச்சிருக்கிறாங்க, ஆனா அந்த விஷயம் வேத வசனம் சொல்லல, அதை நம்புறது அப்படின்றது வெறும் விசுவாசம். ஆனா வேத வசனம் சொல்ற விசுவாசன்றது அது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். பார்க்கல, அதை பத்தி என்ன பண்ணல அப்படின்னு பார்க்க முழுசா என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தப்படல, ஆனா வேத வசனம் அப்படியாக சொல்லுது அப்படின்னா அது அப்படியே நம்புறதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க பதில் என்ன பண்ண வேண்டாம், சொல்ல வேண்டாம். இந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் இருக்குல்ல, இதுக்காக தைரியமா போராடணும், போராடினாதான் இந்த விசுவாசம் நிலைக்க முடியும். அப்ப நீங்க நிக்கிறது இல்ல நீங்க இருக்கிறது மகா பரிசுத்தமான விசுவாசமா இல்ல விசுவாசமா அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ நம்ம ஒவ்வொருவரும் கூட வெவ்வேறான ஒரு விசுவாசத்தினிக்கல கண்டிப்பாக வந்திருப்போம். ஆனால் நமக்கு என்னென்னு பார்த்தோம் விசுவாசம்னா, மகா பரிசுத்தமான விசுவாசம் என்னென்னதை எப்படி பார்த்தோன்னா வேதத்தில் வசனங்கள் அடிப்படையில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் விசுவாசம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிய சத்தியமே உண்மையான மகா பரிசுத்தமான விசுவாசமாக இருக்குங்கிறத வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு இல்லைங்களா? ஸோ அடுத்த வாரம் என்ன பாடம் பார்க்க போகிறோம்?
ஸோ இஸ்ரேல் பற்றின தீர்க்க தரிசனம். ஸோ தேவனுடைய தேசமாகி இஸ்ரேல் தேசம் இன்னைக்கு எப்படி இருக்குது? ஸோ தீர்க்க தரிசன வசனங்கள் அடிப்படையில் தேவன் என்னென்ன இஸ்ரேல் தேசத்துக்கு செஞ்சு கொண்டு இருக்காருங்கிறத ஒவ்வொரு கிறிஸ்தனும் கண்டிப்பாக தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இதை அடுத்த வாரம் பார்ப்போம். எப்போ வரலாம் நம்ம இந்த பாடத்தை பார்க்குறது? அடுத்த வாரம் எப்போ வந்தால் கரெக்டாக இருக்கும்? இதே 6:30 வரலாமா? 4:30 வரணும் இல்லைங்களா? நம்ம எப்போ வரலாம்? ஒரு 4:15 வந்துடலாமா? எத்தனை பேருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்க? 4:15 வரேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கைகளை உயர்த்தி சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 4:15 வருவீங்கிறத நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். தாழ்மையான கோரிக்கையை அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். இந்த ஒத்துழைப்புக்கு நன்றி. ஸோ இந்த பாடத்திற்கான மகா பரிசுத்த விசுவாசம் என்கிற பாடத்தின் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது கூடியக்கு முடிவாக நம்ம ஜெபத்தில் நடத்தும்படியாக நமது அன்பு சகோதரர் லாரன்ஸ் அவர்களை சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறதான எங்கள் அன்பின் உருவான மீதேவனே, அப்பாவும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. கடந்த காலங்களில் இருந்த குடிநீதாமே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக செய்து இந்த நாளிலுமாக இந்த மாலை வேளையிலே சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி உங்களுடைய சத்தியத்தையும் கேட்பதற்கு நீதாமே இந்த வாய்ப்பை தந்திருக்கிறீர். அதற்காக கொடான கூடிய நன்றிகளை எடுக்கிறோம் தகப்பனே. சத்தியத்தை நிமித்தமாக ஒன்று கூடியிருக்கிறதான உங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் இப்படி பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கேட்கிற சத்தியத்தை நாங்கள் எங்களுடைய ஜீவியத்திலே பிரயோஜனப்படுத்தி கொண்டு அதன்படி எங்களுடைய ஜீவியத்திலே ஓடவும் அதற்கேற்ற கனிகளை தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்தலும் தகப்பனே. அனைவரும் உங்களுடைய சத்தியத்தை கேட்டு அதற்கேற்ற வாழ்க்கையை வாழவும் அதற்கேற்ற கனிகளை தந்து நீதாமே எங்களுக்காக வைத்திருக்கிற இந்த மேலான பந்தய பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் அனைதினமும் எங்களுடைய ஜீவியத்திலே ஓடத்தக்கதாக உங்களுடைய பரிசாவையும் உங்களுடைய கிருபையும் அதிகமாக தந்து வழிநடத்தும் தகப்பனே. இன்னும் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீதாமே எங்களுக்கு தர இருக்கிறதான சத்தியங்களுக்காகவும் நாங்கள் வேண்டியிருக்கிறோம். அதற்கேற்ற காலத்தையும் சூழ்நிலையும் நீதாமே ஏற்படுத்தி தர வேண்டுமாய் இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் கண்மலை மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உடைய பொற்பாதம் பணிந்து தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடி பிரார்த்திக்கிறோம் எங்கள் ஜீவனு நல்ல பிதாவே, ஆமென். சகோதர சகோதரிகளே, ஸோ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 2 சாப்டராக இருக்கும். ஸோ 2 பாகமாக இருக்கும்.